அதை திரு எடப்பாடி பழனிசாமி கண்டித்தார் என்பதற்காக அவர் உயிரோடு இருக்கும் வரை நான் அவருக்கு அடிமையாக விசுவாசமாக இருக்க வேண்டுமா? ஒரு சக மனிதனாக இன்னொரு சக மனிதனோட வீட்டுல சாக்கடை எடுத்து ஊத்துனா ஒரு மனுஷனா நீங்க கண்டிப்பீங்களா மாட்டீங்களா? சொல்லுங்க, கண்டிக்கணுமா வேணாமா? ஒரு சக மனுஷனாவே நீங்க கண்டிக்கணும். ஒரு மக்கள் தலைவராக, அதுவும் எதிர்கட்சி தலைவராக நீங்கள் இருக்கும்போது கண்டிக்கிறது உங்க கடமை இல்லையா? அப்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு மோசமான தாக்குதல் சம்பவம் நடந்தது என்பதற்காக அதை திரு எடப்பாடி பழனிசாமி கண்டித்தார் என்பதற்காக அவர் உயிரோடு இருக்கும் வரை நான் அவருக்கு அடிமையாக விசுவாசமாக இருக்க வேண்டுமா? ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குங்க. என்னோட விசுவாசம், என்னோட ஆதரவு, நான் உழைப்பது, நான் வாழ்வது மக்களுக்காக. 2011 அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று எழுதினேன். அப்போது நான் எழுத்தாளர், எழுதினேன். 2016 திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்பி எழுதினேன். 2021 திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பேசினேன். அப்ப யூடியூப்லாம் வந்துருச்சு. 2026 திமுக ஒழிய வேண்டும் என்று பேசினேன். இன்னைக்கு அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நான் பேசினேன். ஏன் பேசினேன் என்றால், தமிழக வெற்றி கழகம் 2 வருட கட்சி. இந்த கட்சி வாக்குகளை பிரிப்பதால் தப்பி தவறி திமுக ஆட்சிக்கு வந்துவிட போகிறதே, அது தமிழகம் தாங்காது என்பதனால் நான் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்பினேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக வேண்டும் என்று நான் விரும்பினேன். மக்கள் திமுகவை நாங்கள் வீட்டுக்கு அனுப்புறோம், ஆனால் எடப்பாடி பழனிசாமி எங்களை ஆளக்கூடாது என்று முடிவெடுத்த போது அவர் செய்த தவறுகளை சுட்டி காட்டுவது நன்றி கெட்டத்தனம் என்று அவர் நினைப்பார் என்றால், தலைவராக இருப்பதற்கே அவர் தகுதியற்றவர் என்றுதான் பொருள். இன்னைக்கு நீங்க குறிப்பிட்டீங்க அதிமுக தொண்டர்கள் இப்படி பேசுறாங்க, எழுதுறாங்கன்னு. இப்படி பேசுபவர்கள் அதிமுக தொண்டர்கள் அல்ல. எலெக்ஷனுக்கு வேலை செய்யறதுக்கு ஸ்ட்ராட்டஜி டீமை போடுங்கன்னா, எலெக்ஷனுக்கு பிறகு கட்சி நடத்துறதுக்கு அந்த பிரமணியா டீமை திருப்பி பணம் கொடுத்து நியமித்து அவர்கள்தான் சமூக வலைதளங்களில் எழுதுகிறார்கள், இப்படி பேசுகிறார்கள், இப்படி கருத்தை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதனால என்னோட விசுவாசம் அவர் எடப்பாடிக்கு நான் காலம் பூரா நன்றியோட இருக்கணும்லாம் இல்லை, அது அவரோட கடமை இல்லையாங்க. இன்னொன்னு, இதை கண்டித்து பேசுவதனால் அவருக்கு பலனா எனக்கு பலனா? கண்டித்ததால் அவர் பலனடைந்தார், மக்கள் அதை வரவேற்றனர். அதனால நான் அவருக்கு நன்றியோட இருக்கணுன்றதெல்லாம் ஒரு அபத்தமான வாதம்.